நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அடுத்து ஒவ்வொன்னா முடிஞ்சு இப்ப நிகழவிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கான சனிப்பெயர்ச்சியான 2026 வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் கிரகங்கள் பண்ண போறாங்கன்ற சனி என்ன பண்ண போறார்? சனி மாதிரியான ஒரு கொடுக்கக்கூடிய பிளானட் எதுவுமே இல்லை. அதுவும் இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி முழு சுபத்துவராக செயல்பட போறார். அதை தாண்டியும் பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப சூப்பராக மார்ச் மாசத்துல ஆரம்பிக்கக்கூடிய சனி பயிற்சி ஒரு 3 மாசம் தான் எதா இருந்தாலும் அப்படி இம்பாக்ட் பண்ணும். அதுக்குள்ளேயும் ஜூன் மாதம் குருவோட பயிற்சி வந்து அங்கேருந்து ஒரே குருவினுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையால் சனியை பார்க்க போகும்போது சனி இன்னும் சுபத்துவப்பட போறார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருடம் 2026 வருஷம் எதா இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான ராஜயோகம் தான் மலர காத்திருக்கிறது. சரி வாங்க, இருந்தாலும் ஒரு குறிப்பாக ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்பயுமே ஜோதிடம் என்பது ஒரு மேப் தானே, இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். அதனால இந்த 2 ஆண்டு காலம் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதில் கவனமாக இருக்கணும். நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி இது மாச ராசி பலன் கிடையாது, இது வருட ராசி பலன் கிடையாது, பெயர்ச்சி பலன். ஸோ ஒரு 2.5 வருஷம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத ஒரு சின்ன கிளாரிட்டியோட நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கு பிடித்த கடகராசி நேர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போகுது, இந்த 2.5 வருஷம் என்னதான் பண்ண போகுது அப்படின்னா, போதுன்ற அளவுக்கு அடித்து துவைச்சி காய போட்டு திரும்ப துவைச்சு மாற்றி ஹேங்கரில் இருந்த துணியெல்லாம் பறந்து திரும்ப வந்து எல்லாலையும் செவ்வனே செஞ்சு முடிச்சு இன்னும் உயிர் மட்டும்தாங்க மிச்சம் இருக்கு, வேணுமா வச்சுக்கந்தா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாரையும் படத்தில் கடகராசிக்காரங்களை வேற லெவலில் படுத்தி எடுத்துருச்சு. உண்மை, நான்லாம் ஆனஸ்ட்டாக உண்மையாக ஒத்துப்பேன் அது. ஆனால் இந்த தடவை அப்படி இருக்க போதா அப்படின்னா, அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாருக்கு சந்தோஷமோ இல்லையா, இந்த தடவை சனிப்பெயர்ச்சி சொல்கிறதுல எனக்கு கடகத்துக்கும் சரி, ஆல்மோஸ்ட்டு மகரத்துக்கும் சரி ஒரு மாதிரியான சந்தோஷம். அதே மாதிரி துலாமுக்கும் ஒரு மிகச்சரியான ராஜயோகம் கூடி வருது. அதுலேயும் கடகம் எக்ஸ்பெஷலி இந்த தடவை 198.9 வரைக்கும் மிச்சம் ஒன்று இந்த ராகு மட்டும்தான். அவரும் அந்த பக்கம் போயிட்டாருன்னா அதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி எப்படியெல்லாம் பண்ண போகுது, 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பாக்கியத்தில் சனி அமர்தல் ரைட்டா தப்பா? எஸ், பாக்கியங்களை வாரி வழங்க போயிருது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாக்கியம்? அந்நிய 9ஆம் இடம்ன்றது வெறும் பாக்கியஸ்தானம் மட்டும் இல்லை, அப்பாஸ்தானம் மட்டும் இல்லை, கடல் கடந்து போகக்கூடியது, மேற்படிப்பு படிக்கக்கூடியது எல்லாமே நடக்க போகிறது. நிறைய ஃபாரின் ட்ராவல் பண்ணுறது, ஃபாரினில் இருக்கவங்க இங்கே வர்றது, இங்கே இருக்கிறவங்க ஃபாரின் போகிறதுன்ற மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படியே காற்று வீச போகுது. சகாராவாக பாலைவனமாக மாறின இந்த மனசில் கொஞ்சம் அப்படியே மழை துளி பட்டாலும் பரவாயில்ல, பெரும் மழை பெய்ய போகுது. வறண்டதெல்லாம் அப்படியே பூ பூக்க போகுது. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் இதாண்டா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வாழ்ந்து காட்ட போகிறீங்க. கடகராசிக்காரர்களுக்கு கவலை எல்லாம் தீரப்போகிறது. ஒற்றை வார்த்தையில் சொல்லணும், அந்த இடத்துல 9ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு ஆல்மோஸ்ட் போதுன்ற அளவுக்கு உங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து இனிமேல் இந்தா வச்சுக்கோ போனா போதும் அப்படின்ற மாதிரி நிறைய நல்லவையை தேடி கொடுக்கக்கூடிய அமைப்பாக சனி கொடுக்க போறார். எக்ஸ்பெஷலி தலைக்கு மேலே நீங்கள் தான் சரியை ரோல் பண்ண போறீங்க. தலைக்கு மேலே உச்ச குருவை அமர்த்தி கொண்டு சனியை கண்ட்ரோல் பண்ண போறாரு குரு. இங்கே உட்காந்து யாரால? தன்னுடைய பார்வையால், அதுவும் சுபத்துவமான 9ஆம் பார்வையால். ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட், சான்ஸே இல்லை. ஸோ ஒவ்வொரு 2.5 வருஷமும் சனி சில டிரான்ஸ்ஃபர்மேஷன், எதை வாழ்க்கைக்கார டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுப்பாரு. இந்த தடவை அப்படி கடகராசிக்காரர்களுக்கு கொடுத்தாச்சு, போதுண்டா சாமின்ற மாதிரி. இன்னுமே வாழ்க்கைக்கான பக்குவம் தெரியும். எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தாயுள்ளம் கொண்ட கடகராசின்னு தான் சொல்லுவேன். எல்லாத்தையும் டக்குன்னு நம்பி ஏமாந்துருவாங்க. இந்த தடவை யாரையும் நம்பக்கூடாதுன்ற கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஏன்னா எந்த இடத்துல ஒரு மனுஷன் வீக்காக இருக்கானோ அந்த இடத்த சரி பண்ணுறது தான் சனியோட வேலை. அதுதான் அவன் பேர் கர்மாக்காரகன்னு பேர். அப்போ கடகராசிக்காரங்க இந்த இடத்துலலாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, இதை நீங்கள் சரி பண்ணியே அவனு காட்டக்கூடிய சினாரியோவை தான் போனேன். அஷ்டமச்சனியில் உங்களை அல்லல் படுத்தி எடுத்தார். இந்த தடவை பாக்கியச்சனியில் போதும் இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பாக்கியங்களை வீசி வழங்க போகிறார். வாரியெல்லாம் வழங்க போகிறார், தூக்கி அப்படி ஷவர் தான். அந்த அளவுக்கு இந்த தடவை சனியோட பிளஸிங் நல்லா. அப்போ சனியோட பிளஸிங் இருக்குன்னா என்ன அர்த்தம்? வேலையில் முன்னேற்றம் கிடைக்க போகுது, தொழிலில் இருந்த தடை நிகழப்போகிறது, பணம் அப்படின்ற இடத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது. அதே சமயம் ராகு கேதுவோட பொசிஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. எப்பயுமே பயிற்சி பலன்றதை கூட இருக்கிற இடத்தையும் சேர்ந்து வைக்கும்போது தான் அது கரெக்டாக அக்யூரேட்டாக எடுக்க முடியும். குரு நல்லா இருக்காரு, பலன் கொடுக்குறாரு, அதெல்லாம் தாண்டி ராகு கேதுவோட பயிற்சி ஓரளவுக்கு இருக்கிற குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் ஆகணும் சாமி, இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம். தயவு செஞ்சு குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் அதிகரிக்கும்.
30 வயசு ஆச்சு, 35 வயசுனா இந்த வருஷம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மாவோட உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள். என்னதான் பாக்கியஸ்தானத்தில் தனியாக உட்காந்துருந்தாலும் பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அதனால கொஞ்சம் அம்மாவோட ஹெல்த்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது யார் கடகராசிக்காரர்களுக்கு. சனி கிட்டத்தட்ட 9ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்தெல்லாம் இயக்க போகிறார். பார்வை மூலமாக இயக்க போகிறார் அப்படின்றது. 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபம் ஒரு இடத்துல சனியோட பார்வை வெரி குட், ஓகே. ஒருவேளை உங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் உங்களுடைய நாட்டல் ஹாரோஸ்கோப்பில் என்ன பிளானட் இருக்கோ அது சனியால் தூண்டப்படும். சூரியன் இருக்குது அப்படின்னா நீங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மேன்மை அடைய போகிறீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான ஆளுமை அதிகரிக்க போகிறது. செவ்வாய் இருக்குது அப்படின்னா நிறைய லேண்டு நிலம்லாம் வாங்கி மகிழ போகிறீங்க. உங்களுடைய 11ஆம் இடத்துல, உங்களுடைய 6ஆம் இடத்துல, உங்களுடைய 3ஆம் இடத்துல, இந்த 3 இடங்களில் என்ன பிளானட் இருக்கோ சனியால் தூண்டப்படும் போது அதற்கான வாய்ப்புகள் பெருகும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகச்சரியான ராஜயோகம் கூடி வரும். கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குன்னு மாட்டி தவிச்சிட்டு இருந்த 6ஆம் இடத்தில் அவஸ்தைப்பட்டு இருந்த அத்தனை விஷயங்களும் இந்த தடவை ஒரு பைசல் ஆகும். நிறைய பேச்சுவார்த்தை மூலமாக சில விஷயம் முடிவுக்கு வரும். இடம் மாற்றம் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். இடம் மாறினீங்கன்னா தான் சரிப்பட்டு வருவீங்க. நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன், 3ஆம் இடம்லாம் கம்யூனிகேஷன், ஷார்ட் ட்ராவல் பண்ணிட்டு வரதுக்கான இடம். உங்கள் வீடு ஒரு இடத்துல, ஆஃபீஸ் ஒரு இடத்துல, தயவு செஞ்சு இந்த தடவை கொஞ்சம் வீட்டை மாற்றி பாருங்கள். அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க இந்த தடவை, நிறைய டிரான்சிட் நடக்கும். ஸோ டக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 5 விஷயம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மூடிய கேட்டு ஓப்பன் ஆகிடும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம் போய் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு. சொந்த தொழில் இருந்தீங்கன்னா இது வரைக்கும் நஷ்டமே ஆடிட்டேன், இனிமேல் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பார்ட்னர் கிடப்பாங்க. நிறைய பேர் ஏதாவது டாக்குமெண்ட்டை வச்சு அதன் மூலமாக பேங்க்ல லோன் வாங்கி கொலாட்ரல் பண்ணி உங்களுடைய தொழிலை, பிஸ்னஸை விரிவுபடுத்துவீங்க. அது உங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள். 4ஆம் இடத்திற்கு சனியோட அமைப்பு சூப்பராக இருக்குது. 3ஆம் இடத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளும். டாக்குமெண்ட் சைன் பண்ணுவீங்க. 3ஆம் இடம் பத்திரப்பதிவு, நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதெல்லாம் நடக்கும். இன்னும் சில பேருக்கு உங்கள் நாட்டல் ஹாரோஸ்கோப் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 2ஆம் இடத்துல இருக்க தேவையில்லாத மன முறிவை உருவாக்கலாம். எதில் கவனம்? திரும்பவும் சொல்கிறேன், 6ஆம் இடத்திற்கு சனி பார்வை. உட்காந்து சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்பவும் மாட்டிப்பீங்க. நான் சொல்லாமல் இது வேறு யார் சொல்லுவா சொல்லுங்கள்? ஒரு சகோதரியா, ஒரு தங்கச்சியா, ஒரு அக்காவை நான் தான் சொல்ல முடியும். தயவு செஞ்சு கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் இனிமேல் நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் சுயம், உங்கள் முன்னேற்றம் இதை மட்டுமே நோக்கி பயணப்படுங்க. கொஞ்சம் சில சமயம் இந்த மூட் ஸ்விங் வந்து அடுத்தவர்களை ஏதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க. அது உங்கள் பிரச்சனை இல்லை, சனியோட பிரச்சனை. ஆட்டையை போடலாமான்னு தோண வைக்கும். அந்த மாதிரி என்ன வரும்போதே கட் பண்ணிவிடுங்க. நோ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். கடகராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனம். உங்களுடைய வேலையில், தொழிலில் 10% மேலே ஏதாவது வருது அப்படின்னாலே இருங்க. ஏன்னா ராகு இருக்கக்கூடிய பொசிஷன் உங்களை மேனிப்புலேட் பண்ண வைப்பார். 8ஆம் இடத்து ராகு டேஞ்சர் ஃபெல்லோ. திடீர் இஷ்டத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை வந்து மாட்டி விட்டு போயிடுவார். அதனால சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சனியாக, பாக்கியத்தை தரக்கூடிய சனியாக இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆக போகுது. யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் வந்துட்டு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் கமிஷன் ஏஜென்ட் பேஸில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இதுவரைக்கும் இருந்த கவலையெல்லாம் மாறப்போகிறது இந்த வயது ஒத்தவர்களுக்கு. ஓகே. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அடுத்தவருடைய மேனிப்புலேஷனில் ரொம்ப ரொம்ப கவனம். இது வரைக்கும் நீங்கள் பண்ணீங்களா, அவங்க பண்ணாங்கன்னு தெரியாது. இனிமேல் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். ராகு கொஞ்சம் ஒரு மாதிரி பேராசை பிடிக்க வைப்பார். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். என்ன தசாபுதி நடக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்தில் ஆல்மோஸ்ட்டு சுக்கிர தசை நடக்கலாம், சூரிய தசை நடக்கலாம். ரெண்டுமே வந்து கொஞ்சம் சனிக்கு ஓரளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. பார்த்து நடந்துக்கோங்க கடகராசிக்காரங்க இந்த வயது ஒத்தவர்கள். பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பெண்கள் மூலமாகவும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்திக்க வேண்டி நேரிடலாம். கொஞ்சம் கவனம் தேவை இந்த இடத்துல. ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கெத்தா காலர் தூக்கி விட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. கொஞ்சம் வயதானவர்கள் மட்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் அம்மாவோட உடல்நிலையை பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது. சில பேருக்கு சில சர்ஜரியை இண்டிகேட் பண்ணலாம். கவனம். சரிங்களா? மஞ்சள் காமாலை, ஃப்ளூ, இந்த மாதிரியான சில விஷயங்கள், நிமோனியா, இதெல்லாம் எட்டி பார்க்கறதுக்கான சூழலை உருவாக்கும். அந்த அந்த இடத்த அமைப்பு, தொடை சம்மந்தப்பட்ட இடத்துல, கால் சம்மந்தப்பட்ட இடத்துல, காஃப் மசிலில் சில பிரச்சனைகள் உருவாக்கும். இந்த இடத்துல சனி போய் உட்காந்துருக்காரு. கொஞ்சம் கவனம். மற்றபடி எல்லாமே நல்லதாக தான் கூடி வரப்போகுது. யாருக்கு? கடகராசிக்காரர்கள். அதாவது அஷ்டம சனி முடிஞ்சிடுச்சு சார். குரு அவங்க 9ஆம் வீட்டை பார்க்குறான். 5ஆம் பார்வை 5ஆம் வீட்டை பார்க்குறான். 7ஆம் வீட்டை பார்க்க போகிறான். 5, 7, 9 மிக பிரமாதமான முதல்ல வேலை. ரொம்ப நாளாக இவங்களுக்கு ரெக்கக்னிஷன் இல்லை. ஃபஸ்ட்டு ரெக்கக்னிஷன்.
நெக்ஸ்ட் ஊரை விட்டு ஊர் போகிறது, இடம் விட்டு இடம் மாறுறது. நான் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன்னா அங்கே யூ வில் கெட் மோர் பியூட்டிஃபுல் பொசிஷன். மேற்கொண்டு படிக்கலாமா? படிக்கலாம். அதிக உங்களுக்கு முக்கியத்துவம் வருமா? வரும். திருமணம் நடக்குமா? நடக்கும். சார் செவ்வாதோஷம், நாகதோஷம், பித்ருதோஷம், அஷ்டமி சனி, இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடந்த 4 வருஷமாக உயிரை வாங்கிட்டான்ல, இன்னும் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா இல்லை. வாக்கிய பிரகாரம் மாறி போச்சு, திருக்கணித பிரகாரம் மாறி போச்சு. இனிமேல் உங்களுக்கு புது பஞ்சாங்கம் வந்தால் தான் மாறலன்னு சொல்ல முடியும். ஆகவே அதை பற்றி கவலைப்படாது. கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் வாழ்க்கை அமையும். ஆனால் இந்த 3 மாதம்தான் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் குடும்பமாக்கு தனஸ்தானம் 2ஆம் வீடான சிம்மத்துக்கு குரு போக போகிறார். இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது உங்களுக்கு சனீஸ்வரர். சனீஸ்வரர் திற சொத்து தருவார், ஸ்திர வருமானம் தருவார். இடம் மாறுதல் வந்தால் தயவு செஞ்சு கிளம்பி போங்க. தயவு செஞ்சு இங்கே உங்கள் வீட்டுக்காரம்மா சமையல் நல்லா செஞ்சு போட்டுருக்குறாங்க, நான் இங்கே இருக்கட்டுமா சார், வெயில் ஓவராக இருக்கே, மழை எப்படி இருக்கே, இந்த வெதர்லாம் பார்த்துன்னு இருக்காதீங்க, கிளம்புற வழியை பாருங்கள். 2வது வீடு வாங்கலாமா? நிறைய கடன் இருக்குது சார், நீங்கள் வேறு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா பிடிச்சிக்கும். இந்த நிகழ்ச்சி அந்த அம்மா பார்த்துன்னு இருந்தால் அது வேறு பிடிச்சிக்கும் பாருங்க சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க அந்த அம்மா வேறு. இப்போ கோல்டு வாங்க முடியாது, நல்ல காலம் புடவையோடு நிறுத்திட்டீங்க. நல்ல காலம் கோல்டு பேசவே முடியாது. அவங்க 1 சவரம் வாங்கணுன்னா 1 லட்ச ரூபா வைக்கணும், வம்பாது. அதனால் இப்போ எல்லாமே உங்களுக்கு அந்த ரேஷியோ மாறுது. இனி அவங்க ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, சொந்த வீடு வாங்குறதோ, வாகனங்கள் வாங்குறதோ நல்லாயிருக்கும், வருமானங்கள் கூடும். மொத்தத்தில் சில பிரிவுகள் கூட சில நேரங்களில் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும், நல்லாயிருக்கும். இவங்களுக்கு குரு எப்படி தான் இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, ஜென்மத்தில் இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, சுப பலனையே தரும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறுகிறார், 18 வருஷத்துக்கு ஒரு முறை கேது அந்த இடத்துல சேர்றார். ஞானக்காரகனும் கேதுவும் சேரும் அந்த இடம் இருக்குது பாருங்க, அற்புதமான பலன். காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ பித்ருக்களுக்கோ தர்ப்பணம் பண்ணால் குழந்தை பாக்கியமோ, நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த திருமண வாழ்க்கையோ, அல்லது கணவன் மனைவி பிரிவோ, அந்த அஷ்டம சனியில் ஏற்பட்ட மன விரிச்சல்களோ, இதெல்லாம் சரியாகும். ஆனால் இந்த குருவும் கேதுவும் சேர்ந்து இருக்கிற காலத்தில் 21 தலைமுறைக்கு பலன் கிடைக்கும். காசியில் போய் தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. சந்திரனை வழிபட்டால் அற்புதமான பலன் கிடைக்கும். சந்திர வழிபாடுங்கிறது மன சஞ்சலத்தை கொடுக்காது, தீர்க்கமான முடிவை எடுக்க முடியும். ஒரு முறை திங்களூர் போயிட்டு வாங்க, இல்லை திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பால் தானம் சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பால் தானம் பண்ணுங்க. ஜபாலி ஆஞ்சநேயர் அப்படின்னு திருப்பதியில் மேலே இருக்கார், அற்புதமான பலன் தரக்கூடிய ஜபாலி ஆஞ்சநேயர். அந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த பால் தானம் பண்ணிங்கனாலே ஸ்திரமான முடிவும் தீர்க்கமான சந்தோஷமும் கிடைக்கும். கடக ராசிக்கு சனீஸ்வர பகவான் பாக்கிய சனியாக கொடுக்குறாரு. 2026க்கு முன்ன வரைக்கும் 2.25 வருஷம் இதுதான் கஷ்டம், இதுதான் நஷ்டம், அவமானம், அவப்பேர்களை சந்தித்த ஒரு ஜாதகம் யாருன்னா கடகராசி. அஷ்டம சனியில் அகமகிழ்ந்து துன்பங்களை தான் பட்டீங்க. ஒரு 6 காரியம் கடகராசிக்காரர்களுக்கு 2026க்கு முன்னே நடந்திருக்கும். கடகராசி ஆணாக இருந்தால் கூட பெண்ணாக இருந்தால் கூட தான். ஆணாக இருந்திருந்தா மனைவியை தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசைகளை வச்சுக்கிட்டு குடும்பத்தில் விரயம் ஏற்படுத்தக்கூடிய தருணம் ஏற்பட்டிருக்கும். இல்லை உடல் ரீதியான ஒரு நோய் பல ஆயிரங்களை பல லட்சங்களை விரயம் பண்ணக்கூடிய ஒரு தருணங்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கடன் வாங்கி கடன் அடைக்க முடியாமல் தாங்கடம் வாங்கி வீங்கடத்தில் கடனாளியாக இருக்கக்கூடிய தருணங்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஒரு சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணங்களும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் ஏற்படக்கூடிய தருணங்களும் கடகராசிக்காரர்களுக்கு 2026க்கு முன்னே இருக்கும். படிக்கிற குழந்தைங்க மதமுற்று மதம் மாறின ஒரு நட்புக்கிட்ட வாழ்க்கையை இழக்கக்கூடிய தருணங்களும் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகளும் உண்டு. இந்த துன்பங்களை துயரங்களை அடைஞ்ச ஒரு ஜாதகம்
கடகராசிக்காரங்க இப்படியாப்பட்ட துன்பத்திலிருந்து மீண்டு இப்பத்தான் உங்களுக்கு அற்புதமான நேரம் வந்திருக்கு. மனைவி மக்களோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழ்ந்து சம்பாதிக்கிற காசை தன்னுடைய மனைவி மக்களோட செலவு பண்ணி அகமகிழ்ந்து ஆண்டவனை தேடி பல கோயில்களுக்கு சேத்திரங்களுக்கு போகக்கூடிய தருணங்களை உண்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா இனி வருங்காலங்களில் உங்களுக்கு பாக்கியத்தை தான் கொடுப்பாரு, தன பாக்கியத்தை தான் கொடுப்பாரு. பழைய நிலைமைக்கு மாறி பலவிதமான தொந்தரவுகளை ஏமாற்றங்கள் பண்ணணும், கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய தருணங்களையோ இல்லை மனைவி கணவனுக்கு மீறின ஒரு நட்புக்கிட்ட துரோகம் பண்ணக்கூடிய தருணங்களும் ஏற்பட்டால் உங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாக போகக்கூடிய தருணங்களும் உண்டு. ஏன்னா சனி பகவான் கர்மக்காரகன், அதுக்கு உண்டான பலனை உடனே கொடுத்துருவாரு. ஏன்னா இந்த வருஷம் சனி பெயர்ச்சியை சுக்கிரனை வச்சு தான், வெள்ளிக்கிழமை தான் கவனமாக இருக்கணும். வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை வாங்கிக்கிங்க, வீடு வாங்குங்க, நிலம் வாங்குங்க, வண்டி வாங்குங்க, காசை சேர்த்து வைங்க. தன்னுடைய குடும்பத்தோட பின்னி பிணைந்து தெளிவான வாழ்க்கையில் ரசித்து ருசித்து வாழக்கூடிய தருணங்களை கொண்டு போங்க. கடகராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா டாக்டராக இருப்பீங்க, நிறைய பேர் வழக்கறிஞராக இருப்பீங்க, நிறைய பேர் மீடியா தொழிலில் சினிமா சம்மந்தப்பட்டதில் இருப்பீங்க. 2026 சனிப்பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் பல இடையூறில் அடைஞ்ச உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் யோகம்தான். அரசியலில் பிரவேசம் பண்ணணும்னு ஆசபாசங்கள் உடையவங்களுக்கு கூட இனி வருங்காலங்களில் யோகம்தான். அப்படியாப்பட்ட ஒரு நேரமும் நடக்குது. காற்றுள்ள போதே தூத்திக்கொள் சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ற மாதிரி கடகராசிக்காரங்க நிதானம் பிரதானம், தன்னுடைய வாழ்க்கை தத்துவத்தை இப்படி தான் அமைச்சுக்கணும், இது எனக்கு வேணும் அப்படிங்கிறத யூகிச்சு ஒரு நோட்டு பேப்பரில் எழுதிக்கிட்டு இந்த சனிப்பெயர்ச்சியோட நம்ம வாழ்க்கை நல்லா அமையணும்னு நினச்சி சிஸ்டமேட்டிக்காக முறையான அமைப்பில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பாக்கியத்தை தான் கொடுக்கும். நிறைய பேர் சேர்த்து வைக்கக்கூடிய ஆசைகள் இருக்கும். மண்ணில் போடுவீங்க, பொண்ணில் போடுவீங்க, இப்படி காசு பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஆனால் இருந்திருந்தாலும் கடகராசியில் ஆண்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உதவி ஒத்தாசைக்கு உங்கள் குடும்பத்தார்கள் யாரும் ஒத்து வர மாட்டாங்க. கடகராசியில் இருக்கிற தகப்பமார்கள் தாய்மார்களுடைய பிள்ளைங்க உங்கள் பேச்சை 2026க்கு முன்ன வரைக்கும் கேட்டிருக்காதுங்க. தானே ராஜா தானே மந்திரின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஓடிக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. இருந்திருந்தாலும் இனி வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு பொன்னான நாளாக அமையுது. நீங்கள் தான் உங்களை தெளிவு பண்ணிக்கணும். சனீஸ்வரன் பகவானை முறையான வழிமுறைகள் பண்ணுங்கள். சனிக்கிழமை விரதங்கள் மேற்கொள்ளலாம். பல ஜீவராசிகளுக்கு பறவைகளுக்கு ஏதாவது ஒரு அன்னங்கள் சாப்பாடுகள் கொடுக்கலாம். இப்படியாமட்ட கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை முறையாக வழிபட்டுக்கிட்டிங்கன்னா பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தருணம் உண்டு. கடகராசிக்காரங்களுக்கு 2026 பாக்கியம்தான்.